கால தவக்குலமே நீ அருள் தரும் பலியை செய். திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரே அரும்பலி நினைவாகும். பெரும் வர கல்வாரே அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்று புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். பங்கு தந்தையருடைய பாதுகாவலர் என்று சொல்லி போற்றப்படுகின்ற அருட்தந்தை ஜான் மரிய வியானி தன்னுடைய பங்கு வாழ்க்கையில் சிறப்பான பணிகளை செய்து, இன்னும் குறிப்பிட்டு சொல்வதென்றால் மெய்ப்பு பணியை தன்னுடைய வாழ்வினுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் சிறப்பாக வழிநடத்தி மக்களை மனமாற்றினார். எனவே இன்றைக்கு அவர் பங்கு தந்தையருடைய பாதுகாவலர் என்று சொல்லி போற்றப்படுகின்றார். ஒவ்வொரு பங்கும் தன்னுடைய அருட்பணியாளரோடு அல்லது பங்கு பணியாளரோடு சிறப்பாக தொடர்பை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பணித்தளமும் உண்மையாகவே இறையாட்சியினுடைய நிகழ்விடமாக அது மாற்றம் பெற வேண்டும். இன்றைக்கு ஜான் மரிய வியானியினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து பங்கு தந்தையர்களுக்காகவும் சிறப்பாய் ஜெபிப்போம். இவர்களுடைய வழிநடத்துதல் சிறப்பாக இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், அந்த மந்தை முழுவதும் சீரான வழியில் வழிநடக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியக்கத்தக்க ஆர்வம் கொண்டிருக்கச் செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 31ஆம் அதிகாரம் 31 34 முடிய இறைவார்த்தைகள். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, இறைவாக்கியங்கள் 13 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். இது இயேசுவினுடைய கேள்வி, நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. காரணம், தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்த இயேசு அதனுடைய அர்த்தமும் பொருளும் சரியாக மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றதா என்பதை ஒரு சோதனையின் வழியாக சோதித்தருகின்றார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். ஒவ்வொருவரிடமிருந்தும் பல்வேறு பதில்கள். இறுதியாக, நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று சீடர்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்கின்றார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்னணியில் அந்த ஆவல் பிறக்கும். ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தன்னை நல்லவர் என்று சொல்வதற்காகவோ அல்லது தன்னுடைய புகழ் பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறுவதற்காகவோ இந்த கேள்வி எழுப்பவில்லை. மாறாக தன்னுடைய பணி, தன்னுடைய இறையாட்சியினுடைய போதனை சரியாக மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றதா, தான் யார் என்று மக்கள் உணர்ந்து கொண்டார்களா, மக்களுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் இந்த புதுமைகளும் அதிசயங்களும் போதனைகளும் இயேசுவினுடைய செயல்பாடுகளும்
சரியான ஒரு தாக்கத்தை, முறையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? எனவே இந்த கேள்வியை ஆண்டவர் இயேசு எழுப்புகின்றார். ஒவ்வொருத்தரும் ஒரு பதில். அதே சமயத்தில் சீடர்களிலே பேதுரு ஒரு பதிலை கொடுக்கின்றார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். இது ஒரு மிக பெரும் விசுவாச அறிக்கை. எனவேதான் விண்ணகத்துள்ள தந்தையே இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக ஆண்டவர் இயேசு அந்நேரத்தில் அவரை பாராட்டுகின்றார். இயேசுவினுடைய பணி வாழ்வு ஒவ்வொரு மனிதரையும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் இயேசுவிடம் மிகுதியாக இருந்தது. அவருடைய போதனை ஒவ்வொன்றும் இறையாட்சியை மையமாக கொண்டு அந்த இறையாட்சியினுடைய கருப்பொருளை ஒவ்வொரு மனிதருடைய மனங்களிலும் விதைப்பதற்கு வந்தவர் தான் இயேசு. நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி புனித பேதுரு அறிக்கை இடுகின்ற பொழுது உண்மைதான், இது ஒரு உன்னதமான ஒரு நிலை, இது ஒரு பாக்கியமும் பரிசுத்தமுமான ஒரு நிலை. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தன்னுடைய பாடுகள், துன்பங்கள், மரணம் இவற்றை பற்றி அறிவிக்கின்றார். தலைமை குருக்களாலும் மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். ரெண்டுமே முரண்பட்ட ஒன்று. ஒரு பக்கம் மெசியா, இன்னொரு பக்கம் கொலை செய்யப்பட போகின்ற இயேசு, சிலுவையில் அறையப்பட போகின்ற இயேசு. மெசியாவிற்கு இப்படியெல்லாம் நிகழுமா என்ற ஒரு ஐயம் பேதுருவுடைய உள்ளத்திற்குள் எழுகின்றது. எனவே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று சொல்லி அவரை இயேசுவை கடிந்து கொள்ளுகின்றார். அப்பதான் ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிறார். மெசியா அப்படிங்கிறவர் சுகபோக வாழ்க்கை வாழுகின்றவர் அல்ல, ஆடம்பர வாழ்க்கைக்கானவர் அல்ல. மாறாக அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு துன்பங்களிலும் துயரங்களிலும் பங்கெடுப்பதும், தன்னை அப்படிப்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கிக் கொள்வதும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகளும் சவால்களும் ஏமாற்றங்களும் தோல்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதும் தான் மெசியாவினுடைய ஒரு பணி. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை. மனிதர் அப்படிங்கிறவங்க மெசியாவை அரசராக, பேரரசராக, ஆடம்பரத்திற்கு உரியவராக, அதிகாரம் மிக்கவராக, செல்வாக்கும் சொத்தும் மிகுந்தவராக அவர்கள் உருவகித்து வைத்திருந்தார்கள். இந்த மனித சிந்தனையிலிருந்து ஆண்டவர் இயேசு மற்றொரு புரட்சிகரமான சிந்தனைக்கு செல்கின்றார். துன்பங்களும் துயரங்களும் தான் ஒரு மனிதனை மீண்டும் மீண்டுமாக பக்குவப்படுத்துகின்றது. வேதனையும் சோதனையும் தான் ஒரு மனிதனை உறுதிப்படுத்துகின்றது. எனவே மெசியா ஆடம்பரத்திற்குரியவர் அல்ல, மாறாக அடக்கமானவர், எளியவர், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்ற புதிய புரட்சிகரமான நற்செய்தியை கொடுக்கின்றார். இன்றைக்கு பங்குத்தந்தையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லி போற்றப்படுகின்ற புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். மிக பெரும் திறமைகள் அவரிடம் இல்லை, ஆற்றலோ வலிமையோ அவரிடம் இல்லை. மாறாக தன்னுடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது. அந்த எளிய வாழ்க்கையின் வழியாக எந்த பணி அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார். குருவாவதற்கே மிக பெரும் சிரமத்தை சந்தித்தவர். படிப்பதிலே தன்னுடைய பாடங்களை சிறப்பாக கற்றுத் தேர்வதிலே அவருக்கு பல தடைகள் இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்து அவர் ஒரு குருவாக உருவாகின்றார். குருவாகிய அவரை பிரான்சு தேசத்தினுடைய ஆர்ஸ் என்ற ஒரு நகர ஒரு பங்கிற்கு அனுப்புகின்றார்கள்.
அந்த ஆர்ஸ் நகர் பங்கானது மிகவும் கொடுமையானதாகவும் கொடூரமானதாகவும் மக்கள் தீமையிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் ஊறி இருந்தவர்களாக இருந்தார்கள். அங்கு செல்வதே அருட்தந்தையர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் அங்கு செல்லுகின்றார். அந்த பங்கினுடைய சூழலை கண்டறிகின்றார். அந்த மக்களுடைய வாழ்வியல் தரத்தை அவர் உள்வாங்கிக் கொள்ளுகின்றார். அவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் பிறக்கின்றது. மிக பெரும் அதிசயத்தையோ அற்புதத்தையோ செய்யவில்லை, மாறாக அவருடைய கடுமையான ஒரு உழைப்பு. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அவர் உழைத்தார். பல மணி நேரங்கள் பாவ சங்கீர்த்தன அருட்சாதனத்தை அந்த மக்களுக்கு வழங்கினார். ஆலயத்தை திரும்பி பார்க்காமல் இருந்த மக்கள் கூட்டம் பெருக்கெடுத்தது. ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றார்கள். புனித ஜான் மரிய வியானி பல முறை சோதிக்கப்பட்டார். மனிதர்களால் மாத்திரமல்ல, அலகையினாலும் சோதிக்கப்பட்டார். இருப்பினும் ஒரு சிறந்த மெய்ப்பராக, அந்த மக்களுடைய உணர்வுகளுக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராக, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி என்பதையும், இந்த மேய்ப்பு பணி என்பது இவர்களை ஆண்டவரிடம் அழைத்துச் செல்லுகின்ற இறைப்பணி என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். எனவேதான் அவருடைய எண்ணத்திலே வெற்று சடங்குகளை நிறைவேற்றுகின்ற ஒரு குருவாக அல்ல, மாறாக மாற்றத்திற்குரிய மனமாற்றத்திற்குரிய மனிதர்களை உருவாக்குவதிலே அவருடைய பணி வாழ்க்கை முழுவதும் அடங்கி இருந்தது. மிக பெரும் அரும்பெரும் சொற்பொழிவுகளை நிறைவேற்றியவர் அல்ல, அந்த மக்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக, அவருடைய உணர்வுகளுக்குள்ளாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர். எனவே அவருடைய அருள் பெறுவதற்கும் அவரிடமிருந்து ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து பல குருக்களும் கன்னியர்களும், சில நேரங்களிலே ஆயர்களும் திருத்தந்தையுமே வந்ததாக கூட வரலாறு பதிவு செய்கின்றது. அந்த அளவுக்கு தன்னுடைய எளிய வாழ்க்கையால் மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர். சடங்கிற்கான குருவாக அல்ல, மாறாக வாழ்க்கை மாற்றத்திற்கான இறைப்பணியை முழுமையாக முன்னெடுத்து சென்றவர். இன்றைக்கு அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற சமயத்தில் எப்படிப்பட்ட மனநிலையோடு இன்றைக்கு ஒவ்வொரு பங்கு சமுதாயமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். பங்கு மக்களாகிய நாம் எப்படி இந்த பங்கு சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும், எப்படிப்பட்ட பங்கு தந்தையர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பார்த்து, ஒவ்வொரு பங்கு தலமும் இறையாட்சியினுடைய நிகழ்விடம் என்பதை உணர்ந்து கொண்டு, பங்கு தந்தையும் பங்கு மக்களும் இணைந்து செயல்பட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு இறையாட்சி இந்த மண்ணிலே விதைக்கின்ற சிறப்பான கட்டமைப்புகளாக அவை உருவாக்கப்பட இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகுவேன், உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் மரிய வியானி எனும் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் மரிய வியானியினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்பணிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக
பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை இன்று என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை இன்று என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாத எந்நாளும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்த்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்த்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடம் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் இம்மை மேவாமல், மா பாவம் இம்மை மேவாமல். காவாயே அருளிவாயே, கன்னி மாதாவே சரணம், மா
இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்